அப்போ ஹவுத்தீஸ் வந்து சவுதியை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா சார், அந்த ஆயுத பலம், அந்த அட்டாக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல? சவுதியை விட ஈரான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈரானோட ப்ராக்சி தான் வந்து ஹவுத்தீஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரி, சவுதி வந்து ஸ்ட்ராங்காக இல்லையான்னா சவுதியோட முதலாளி வந்து அமெரிக்கா, அவன் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதில் யார் என்ன ஸ்ட்ராங்குன்னு இல்லை. அவன் முதலாளி மேலே உட்காந்து வேடிக்கை பார்க்குறான். இங்கே வந்து மாற்றி மாற்றி அடிக்க சொல்கிறாங்க. அதாவது ஹவுத்தீஸும் சவுதியும் சண்டை போட்டாங்கன்னா சவுதியில் இருக்கிற ரிஃபைனரிஸ் அது மற்ற இடங்கள்லாம் அடிபடும். இங்கே வந்து ஏற்கனவே ஏமன்னு சொல்ல வேண்டியதில்லை, அடிபட்டு பிஞ்சு உடைஞ்சு கிடக்கு. அமெரிக்கா வந்து அடிக்கிறான், யூகே வந்து அடிக்கிறான், இஸ்ரேல் வந்து அடிக்கிறான், அடிபட்டு கிடக்காங்க. இதை இன்னும் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கே சவுதினா இழக்கிறதுக்கு ஒன்று இருக்குது. இப்போ சவுதி வந்து திரும்பி ஈரான் பக்கம் அடிக்கிறான்னு வச்சுக்கலாம். அப்போ ஈரானுக்கு இழப்பு வரும். ஆனால் ஈரான் வந்து அங்கே பக்கத்தில் நின்று ஆயுதம் மட்டும் கொடுத்து வசதி கொடுத்து வேடிக்கை பார்க்குறான். தூரத்துலேருந்து அமெரிக்கா வந்து இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதனால் வந்து எப்போவுமே இழப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சில நேரத்தில் வந்து ஒரு வேட்டை நாய் இன்னொரு வேட்டை நாய் குதிரைச்சுன்னா இந்த நாய்களுக்கு தான் கட்டிப்பட்டு குதிரை சாகும். முதலாளி வந்து பார்த்து உட்காந்துருப்பாங்க. இப்போ நிலைமை அப்படித்தான். இப்போ வந்து என்னென்னா, எப்படியும் ஷியா சன்னி முஸ்லீம் வந்து சேரவே விட மாட்டாங்க. அந்த ரீஜனில் மொத்தத்துக்கு பெட்ரோலியமே கிடையாது, இனி எல்லாம் டிப்ளீட் ஆகி போச்சு அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. நீ எதுக்கடா தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அல்லது இதுக்கு மாற்றாக வந்து வேறு எரிபொருள் வந்துருச்சு, இனிமேல் வந்து பெட்ரோலே தேவைப்படாது அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவாங்க. தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.